இருக்கேனே சாதாரணமா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கல்ல. தமிழ்நாட்டின் பெண் நித்யானந்தா என அழைக்கப்பட்ட அன்னபூரணியை அறியாதவர்களே இருக்க முடியாது. சக்தியா வந்திருக்கிறேன் நான் தான் அம்மன் என கூறி இணையத்தில் வேகமாக வைரலானார் இந்த அன்னபூரணி. நான் தான் சொல்றேன், இங்க சக்தியா இருக்கேனே சாதாரணமா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கல்ல. இங்க என்ன நடக்குது, என்ன பண்ணிட்டு இருக்கேன் எல்லாமே உணர்ந்தாதான் தெரியும். இவர் செங்கல்பட்டு மாவட்டத்தில் அன்னபூரணி அரசு அம்மன் தொண்டு நிறுவனம் ஒன்றை நடத்தி வந்தார். தன்னைத்தானே ஆதிபராசக்தி அம்மனின் அவதாரம் என கூறி தனக்கென ஒரு பக்தர்கள் கூட்டத்தையும் உருவாக்கி கொண்டார். ஆனால் இந்த அம்மன் அவதாரத்திற்கு முன்பு அடுத்தவர் கணவருடன் திருமணத்தை தாண்டி உறவில் இருந்த புகாருக்கு உள்ளாகி முதலில் தனியார் தொலைக்காட்சியில் தோன்றியவர்தான் அன்னபூரணி. இவர் திடீரென ஒரு நாள் 2021ஆம் ஆண்டு புத்தாண்டை ஒட்டி சிறப்பு அருள்வாக்கு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்தார். ஆனால் அதற்கு போலீசார் தடை விதித்து விட்டனர். இந்த விஷயம் இணையத்தில் பூதாகரமாக சாதாரண அன்னபூரணி எப்படி சகலமும் அறிந்த அன்னபூரணியாக உருவெடுத்தார் என்கிற கேள்வி நெட்டிசன்கள் மத்தியில் இருந்து வந்தது. இந்த நிலையில்தான் இயற்கை ஒலி எனும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அன்னபூரணியும் அவரது இரண்டாவது கணவரான அரசுவும் ஞானம் பெற்றதாகவும், இந்த உலகை காக்கவே தானும் அரசுவும் உடலால் ஒன்று சேர்ந்தோம், அவர் இறந்தவுடன் நாங்கள் ஓருயிர் ஆனோம், அவர் பெற்ற ஞானமும் எனக்கு கிடைத்துவிட்டது என டிசைனாக பட்டம் விட்டார் அன்னபூரணி. இங்க இன்னமே நீங்க என்னை தனிப்பட்ட உடலா தானே பாக்குறீங்க. நான் தான் சொல்றேன், இங்க சக்தியா இருக்கேனே சாதாரணமா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கல்ல. இதனை கேட்ட நெட்டிசன்கள் மேலும் அவரை வறுத்தெடுக்க எதையும் காதில் வாங்காமல் அருள்வாக்கு வழங்குவது, ஆன்மீக உரைகள் ஆற்றுவது என பிஸியாக இருந்தார் அன்னு. ஆனால் இவரைப் போலவே பல சாமியார்கள் ஆன்லைனில் முளைக்க அன்னபூரணி ஆள் அட்ரஸ் இல்லாமல் காணாமல் போனார். இந்நிலையில் கடந்த மாதம் தன்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் ஒரு போஸ்ட் போட்டதன் மூலம் மீண்டும் அன்னபூரணி அலை அடிக்கத் தொடங்கியிருக்கிறது. அந்த அறிவிப்பில் நானும் அரசும் திருமணம் செய்து கொண்ட நாளான அதே நவம்பர் 28ஆம் தேதி ஆன்மீகத்திற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட ரோஹித் என்பவரை திருமணம் செய்ய போகிறேன் என தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் அனைவரும் எதிர்பார்த்து காத்திருந்த அன்னபூரணியின் 3வது திருமணம் அசத்தலாக நடந்தேறியது. திருவண்ணாமலை அடுத்த கீழ்பெண்ணாத்தூர் பகுதிக்குட்பட்ட ராஜாத்தோப்பு பகுதியில் காலை 10:30 மணியளவில் இந்த திருமணம் நடைபெற்றது. சிவப்பு சேலையில் இருந்த அன்னபூரணிக்கு கழுத்தில் தாலி கட்டி காலை பிடித்து மெட்டியும் போட்டுவிட்டார் ரோஹித். திருமணம் முடிந்த பிறகு இருவரும் அருள்பாலிப்பது போல் கைகளை காண்பித்து நிற்கும் போஸ்தான் இத்திருமணத்திலேயே ஹைலைட். பிறகு திருமணத்துக்கு வந்திருந்த பக்தர்களுக்கு சாம்பார், ரசம், கூட்டு, பொரியல், மோர், இனிப்பு, வடை, அப்பளம், பாயாசம் என தடபடலாக விருந்து பரிமாறப்பட்டது. இந்த திருமணம் முழுவதும் வைப்ரேஷன் மோடியிலேயே அன்னபூரணி இருந்த வீடியோ இணையதளத்தில் வைரலாக நெட்டிசன்கள் அவரை ரோஸ்ட் செய்து வருகின்றனர்.